Hi friends, welcome back to our channel Mithra's Lifestyle. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது faint line பத்தி தான் பார்க்க போறோம். So, faint line வந்து பாத்தீங்கன்னா நம்ம pregnancy test எடுக்கும்போது second line வந்து ரொம்ப மைல்டா தெரியும். So, அத தான் வந்து faint line னு சொல்வாங்க. So, இந்த லைன் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி தெரியும்? எதனால வந்து எந்த ரீசன்னால இந்த faint line வந்து வருது? இந்த faint line வந்து வந்தா நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாமா இல்ல நெகட்டிவா எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். So, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்க்கறவங்க subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா தான் நான் என்ன வீடியோஸ் போறேனோ உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, ஆல்ரெடி நம்ம சேனல்ல early pregnancy symptoms சொல்லிட்டு வீடியோ போட்டுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து நான் செக் பண்ண லைன் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா தெரியுது. சோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து நான் கொடுக்கிறேன். சோ இப்போ வந்து மூணு விஷயங்களை நம்ம வந்து பிரிச்சு வந்து பார்க்க போறோம். இந்த faint line வந்து எதனால எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. So first thing positive faint line வந்து நம்ம செக் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம 2-3 டேஸ்க்கு அப்புறம் பீரியட் டேட் மிஸ் ஆகி 2-3 டேஸ்ல வந்து நம்ம செக் பண்ணுவோம். சோ அந்த டைம்ல வந்து யூரின் நம்ம ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து விடும்போது நல்லா ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகும். அந்த கிட்ல வந்து CT ன்னு சொல்லிட்டு இருக்கும். C வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து டிஸ்ப்ளே ஆகும். T வந்தா தான் வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா வந்து தெரியும். சோ மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த T லைன் வந்து ரொம்ப மைல்டா வந்து தெரியும். சோ அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்டார்டிங் வந்து நீங்க வந்து 2-3 டிராப்ஸ் வந்து யூரின் வந்து அதுல கிட்ல வந்து நீங்க போடும்போதே ஒரு 2-3 செகண்ட்ஸ்லயே வந்து அது வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சுனா அது வந்து பாசிட்டிவ்னு சொல்வாங்க. ஒரு 90-95% வந்து அது பாசிட்டிவ் சொல்வாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்க அகைன் வந்து செக் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 45 டேஸ்க்கு அப்புறமே வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காவே வந்து தெரியும். சோ இது வந்து நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். சோ இன் கேஸ் வந்து மறுபடியும் எனக்கு உடனே வந்து செக் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க பிளட் டெஸ்ட் மூலமா கூட நீங்க செக் பண்ணலாம். டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா பிளட் மூலமா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் வந்து எதனாலனா HCG ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகுற அந்த HCG ஹார்மோன் வந்து யூரின்ல வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வந்து மைல்டாக தெரியுது. இதுவே வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லாவே வந்து கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கு பீரியட் டேட் மிஸ் ஆகி உடனே இந்த லைட்டாக வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த பிளட் மூலமா வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் முடியும். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபெயிண்ட் லைன். நெகட்டிவ் ஃபெயிண்ட் லைன் வந்து நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஸோ நீங்கள் வந்து யூரின் ட்ராப்ஸ் வந்து அந்த கிட்டில் வந்து போடும்போதே ஃபுல்லாக வந்துடும். சி மட்டும் லைன் வரும். ஸோ 1 hour 2 hours அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் அந்த டீல இருக்க லைன் வந்து ரொம்ப வந்து மைல்டா தெரியும். சோ அது வந்து 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நார்மலா இருக்காது. அது வந்து மோஸ்ட்லி வந்து நெகட்டிவ்ல தான் முடியும். பிகாஸ் வந்து நமக்கு உடனே வந்து ரிசல்ட் தரது தான் வந்து ஃபெயிண்ட் லைன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ் அதே மாதிரி ஒரு 5 டேஸ் இல்ல 10 டேஸ்க்கு பீரியட்ஸ் வராம இருந்து 5 டேஸ் இல்ல 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் செக் பண்ணியும் மறுபடியும் வந்து இந்த மாதிரியே வந்து லைன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஒரு திங் என்னன்னா நீங்க என்னதான் வந்து செக் பண்ணாலுமே சீலையும் வரல டீலையும் வந்து லைன் வரலனா அந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா இன்வாலிட்னு சொல்வாங்க. இது வந்து இன்வாலிட் கார்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காது. சோ ஒண்ணுக்கு 2 வாட்டி வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ மூணாவது திங் என்னன்னு பாத்தீங்கன்னா எதனால இந்த ஃபெயிண்ட் லைன் வருது? நார்மலா வந்து செக் பண்ணா எல்லாருக்குமே வந்து டார்க் லைன் வரும். சோ ஒரு சில பேருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிண்ட் லைன் வரும். எதனால வருதுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபெயிண்ட் லைன் எல்லாமே வருது. இல்லனா வந்து பீரியட் டேட் வந்து இன்னைக்கு தான் வந்து மிஸ் ஆகுது. சோ அடுத்த நாளே வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணவங்க கூட பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து லைன் வரும். பிகாஸ் வந்து HCG ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து சுரக்கும். சோ அந்த டைம்ல வந்து நம்ம செக் பண்ணோம்னா ரொம்ப மைல்டா தான் வரும். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெயிண்ட் லைன் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ இங்க எதுவா இருந்தாலுமே வந்து 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட்டாவே வந்து கொடுக்கும். சோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபெயிண்ட் லைனே இல்லாம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பிகாஸ் வந்து அந்த HCG ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுரக்கிறதே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓவலேஷன் டைம் வந்து டிலே ஆகிருக்கலாம். பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஃபெயிண்ட் லைன் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதுவே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமும் இல்லை எனக்கு வந்து அகைன் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமும் இதேமாரி ஃபெயிண்ட் லைன் அப்படியே வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க பிளட் டெஸ்ட் மூலமா வந்து எடுத்து ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் லைன் வருது.
ஸோ பாசிட்டிவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம்னா உடனே வந்து நமக்கு ரிசல்ட் காட்டணும் இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் ஃபெயிண்ட் லைன் சொல்லுவாங்க. 1 or 2 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து காட்டுறது வந்து நெகட்டிவ்ல வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபெயிண்ட் லைன் வந்து ரீசன்னால எதனால் வருதுன்னா சீக்கிரம் நம்ம வந்து செக் பண்ணுறதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் லைன் வருது. இந்த 3 விஷயங்கள்னால மட்டும்தான் இந்த மாதிரி ஃபெயிண்ட் லைன் எல்லாமே வர்றது. ஸோ என்னோட பர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பேபிக்குமே வந்து 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் செக் பண்ணினேன். என்னதான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, உடனே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பிகாஸ் வந்து பேபி வந்து யூட்ரஸில் வந்துடுச்சா இல்லை வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து இருக்கா, அது வந்து நீர்க்கட்டியாக மாறுமா அப்படின்றத வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கேன் மூலியமாக தான் தெரியுமே. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் செக் பண்ண உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்ணி டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட பர்சனலாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்கிறதுனா நீங்கள் நல்லா வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக நடக்கும். ஸோ நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வெளியே போனாலே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மந்த் வந்து நான் செக் பண்ணேன் எனக்கு நெகட்டிவாக தான் வருது, எல்லா மந்த்தும் நெகட்டிவாக வருது, அடுத்த மாதம் நம்ம செக் பண்ணும்போது அதே மாதிரி நெகட்டிவாக வந்துருமோ அப்படின்னு தாட்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணாதீங்க. அடுத்த மாதம் வந்து நம்ம செக் பண்ணும்போது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. நம்மளோட திங்கிங் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கடவுள் கிட்ட நல்லா நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி, இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டாலுமே சரி, எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது மட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலுமே இந்த பாசிட்டிவிட்டியாக இருங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட நான் பர்சனலாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து சொல்ல முடியல. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு சுற்றி இருக்கட்டும். பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இப்போ உங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து பேபி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேபி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கான இப்படி பண்ணாதான் அப்படின்னு கிடையாது, அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ஃபுட் டைப்பை வந்து மாற்றணும். ஸோ பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஓவலேஷன் டைமில் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கணும், ஃபுட் டைப்பை வந்து மாற்றணும். நம்ம வந்து ஹெவி ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடாது, பேபி ஃபார்ம் ஆகணும். இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் மைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேபி ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் தான், கிடைக்காம இருக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.